வணக்கம். மலரட்டும் வசந்தம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள பலவற்றை நாம் பார்த்து தெரிந்து கொள்கிறோம், பலவற்றை கேட்டு தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இதனுடைய ஆதாரம் என்ன? இதை பற்றி தான் நாம் இன்று தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நாம் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க வந்துள்ளார் நமது பிரம்மகுமாரர் டாக்டர் பாண்டியமணி அவர்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக ராஜ்யோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார்கள். பிரம்மா குமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குனராய் இருக்கிறார்கள். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த உலகத்தில் பலவற்றை தினந்தோறும் நாம் பார்த்து தெரிந்து கொள்கிறோம். ஆனால் ஒருவருடைய பார்க்கும் திறனுக்கும் மற்றொருவருடைய பார்க்கும் திறனுக்கும் வேறுபாடு ஏற்படுகிறது. இதன் ஆதாரம் என்ன? நீங்கள் சொன்னது முற்றிலும் உண்மை. பார்க்கும்போது நாம் கற்றுக்கொள்வது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசப்படுகின்றது. ஏன் நமக்கே கூட வித்தியாசப்படுகின்றது. எல்லா நேரமும் ஒரே மாதிரி நம்ம பார்க்கறதில்ல. அதுக்கு முக்கியமாக ஒரு காரணமாக இருக்கிறது என்னென்னா நம்மளுடைய ஆட்டிடியூடு தான், மனப்பாங்கு தான். நம்மளுடைய மனப்பாங்கு எப்படியோ அப்படி தான் நம்ம பார்க்குறோம். எது எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம பார்க்க முடிகிறதில்ல. உள்ளதை உள்ளபடி பார்க்குறதுக்கான திறன் நம்மகிட்ட இல்லாததுக்கு காரணம், அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் நம்மளுடைய மனப்பாங்கு. நம்மளுடைய மனப்பாங்கு எப்படியோ அப்படி தான் நமக்கு காட்சி கூட தெரிகின்றது. ஆக நாம் பார்த்தலின் மூலமாக நம்மளுடைய அறிதிறன் எப்படி வெளிப்படுகின்றது என்பதை பார்க்கும் பொழுது அதில் முக்கியமான பங்கு அளிப்பது இந்த மனப்பாங்கு தான். நாம் எப்படியோ அப்படி தான் பார்க்கின்றோம். நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு சின்னதை பெருசுபடுத்தியும் பார்க்குறோம், இல்லை பெருசை சின்னதுபடுத்தியும் பார்க்குறோம். உதாரணமாக ஒருத்தவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்க, அவர் ஒரு தவறு செஞ்சுக்கிட்டார் என்றால் அதை நான் எப்படி பார்க்கிறேன்? அவர் என்ன பெரிய தவறு செய்து விட்டார்? உலகத்தில் யாருமே செய்யாத தவறு. அப்படி என்ன பெரிய தவறை அவர் செய்து விட்டார்? எல்லோரும் தவறு செய்ய தான் செய்கின்றார்கள். யார் மாட்டிக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் சிறையில் இருக்கின்றார்கள், மாட்டிக்கொள்ளாதவர்கள் வெளியில் இருக்கின்றார்கள். அவள் தான். அதை ஒன்றும் நாம் பெரிய பரிசு முடியாது. ஏனென்றால் மனிதன் என்றாலே ஹியூமன் இஸ் எரர், குறைபாடு உடையவன் தான். ஆனால் அதை பெரிதுபடுத்தக்கூடாது என்று கூறுவேன். அதே தவறை இன்னொருவர் எனக்கு பிடிக்காதவர் செய்துவிட்டால் அதை எப்படி பார்க்கின்றேன்? அதை பார்க்கும் பொழுது நான் கூறுகின்றேன், இவர் இந்த தவறை செய்யலாமா? இந்த தவறுக்கு தகுந்த தண்டனையை நாம் கொடுக்காவிட்டால் பிறரும் அதை பார்த்து அந்த தவறை செய்வார்கள். ஆக தவறு செய்தவர்கள் தண்டனையை அடைய வேண்டியது நிச்சயமாகும். ஆக இவர் இந்த தவறை செய்திருக்கக்கூடாது, செய்ததனுடைய பலன் அதனுடைய தண்டனையை அவர் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று பார்க்கின்றேன். ஆக ஒரே காரியத்தை இருவர் செய்கின்றார்கள். ஒருவர் எனக்கு பிடித்தமானவர், இன்னொருவர் எனக்கு பிடித்தமில்லாதவர். ஆக என்னுடைய பார்வையில் வித்தியாசம் வந்து விட்டதா? இல்லை, கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கின்றது அல்லவா? ஆக பார்த்தலின் பல கோட்பாடுகள் என்ன, எப்படி நாம் பார்க்கின்றோம், அதனுடைய ஆதாரங்கள் என்ன என்பதை பார்க்கும் பொழுது அதில் ஒன்றுதான் மனப்பாங்கு என்று பார்த்தோம். யாரிடம் இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கோ அவங்க எதை பார்த்தாலும் அதில் அவங்களுக்கு ஒன்று கரெக்டாக இருந்ததுன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, கரெக்டாக இல்லைன்னா அதுலேருந்து ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்வார்கள். ஆக தவறுகளிலிருந்து கூட நாம் கற்றுக்கொள்ளலாம் என்ற மனப்பாங்கு இருந்தால் நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னு சொல்கிறோம். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கவங்களுக்கு எப்போதுமே மனசு ரொம்ப இலகுவாக இருக்கும். அவங்க ரொம்ப செல்ஃப் எம்பவர்டு, சுய அதிகாரம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க எக்காரணம் கொண்டும் யாரையும் குறை கூற மாட்டார்கள். இதெல்லாம் அவங்களுடைய இயல்பாக நீங்கள் பார்க்கலாம். ஆக சில பேரை பார்க்குறோம், அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் கூட, கஷ்டங்கள் வந்தாலும் கூட புன்சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. எதையுமே அவங்க எந்த ஒரு சவாலையும் கூட ஈஸியாக எதிர்கொள்வாங்க. அவங்கள்ட்ட மட்டும் அந்த சக்தி எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவங்க பெறக்கூடிய அறியும் திறனை பொறுத்து தான். அந்த திறன் எப்படி அவங்ககிட்ட இருக்குங்கிறத பொறுத்து தான். ஆக நம்ம பார்க்குறோம், 2 விதங்களில் அறியும் திறன் நமக்கு கிடைக்கிது. ஒன்று பார்த்தலின் அறியும் திறன், இன்னொன்று கேட்டலின் அறியும் திறன். அதாவது சொல்லுவாங்க,
கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிமா. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எதை பார்க்குறோமோ அதை உண்மைன்னு நம்புகிறோம். அதனால தான் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் சீயிங் இஸ் பிலீவிங். எதை பார்க்குறோமோ அதை நம்புகிறோம். அதனால தான் யார்கிட்ட பேசும்போது கூட நீ அதை பார்த்தையா அப்படின்னு கேட்போம். அடுத்த முறை 2 கண்ணாலையும் பார்த்தியா அப்படிமோ. 2 கண்ணாலையும் பார்த்தா அது கரெக்டாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லையே. கண்டிப்பாக. ஆனால் நம்ம என்ன கேட்கும்போது பார்த்தையா, பார்த்தா அதுதான் உண்மை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த கண்ணுக்கென்று சில குறைபாடுகளும் இருக்கின்றன. இது ஒரு காலத்தை தாண்டி பார்க்க முடியாது, ஒரு தூரத்தை தாண்டி பார்க்க முடியாது. இது பார்க்கறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது எது? நம்மளுடைய ஒளி என்பது சுலமான பொருளை பார்ப்பதற்கு, ஆனால் ஒரு அறியும் திறனை நாம் பெறுவதற்கு சூக்ஷ்மமாக நமக்குள்ள இந்த மனப்பான்பு என்பது முக்கியமான ஒரு பங்கை ஆற்றுகின்றது. அடுத்து பாருங்க, கற்றலின் கேட்டல் நன்றே என்று கேள்விப்பட்டிருக்கோம். ஆக நம்ம கற்றுக்கொள்வதை விட ரொம்ப நல்லது கேட்கறது. ஏன்னா கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய உண்மையான பொருள் என்னங்கிறத நாம் புரிந்து பிரித்து உணர முடிகின்றது. அதனால்தான் பாடத்தை கேளுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர படிங்கன்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா கேட்பது தான் சிறந்த முறையான நம்ம அறிவு திறனை வளர்த்து கொள்வதற்கு, அறியும் திறன் நமக்குள்ள அதிகமாகிறதுக்கும் கேட்டல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த கேட்டலுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆதாரங்கள் இருக்கின்றன. ஒன்று நம்மளுடைய கலாச்சாரம், 2வது நம்மளுடைய வெளிப்புறமான பண்பாடு, 3வது நம்மளுடைய உணர்வுகள், 4வது நம்மளுடைய நம்பிக்கைகள், 5வது நம்மளுடைய எண்ணங்கள் அல்லது நினைவுகள். இதுதான் காரணமாக இருக்கின்றது. இதற்கு ஏற்பதான் நாம் கேட்டலின் அறிவுத்திறனை பெறுகின்றோம். ஒரே நேரத்தில் ஒருவருடைய சொற்பொழிவை ஆயிரக்கணக்கான பேர் கேட்குறாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான பேரும் ஒரே விஷயத்தை புரிந்து கொள்கிறார்களா? கண்டிப்பாக இல்லை. கற்றுக்கொள்கிறார்களா? இல்லை. அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்களா? கண்டிப்பாக இல்லை. அந்த வித்தியாசம் ஏன் வந்து விடுகின்றது? உதாரணமாக ஒரு அறிஞர் கண்டுபிடிச்சாரு, நாம் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிறோமோ அதில் 50% தான் புரிந்து கொள்கிறோம். எவ்வளோ விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளுகின்றோமோ அதில் 50% தான் ஏற்றுக்கொள்கின்றோம். எவ்வளோ சதவீதம் நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ அதில் 50% தான் நடைமுறைப்படுத்துகின்றோம். எவ்வளோ நாம் நடைமுறைப்படுத்துகின்றோமோ அதில் 50% தான் அதனுடைய சொரூபமாக ஆகின்றோம். இதை இன்னொரு விதத்தில் நான் எளிமையாக சொல்லணும்னா, 100 விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டா 50 தான் புரிஞ்சுக்கிறோம். 50 நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் 25 தான் ஏற்றுக்கொள்கிறோம். 25 நாம் ஏற்றுக்கொண்டோமானால் அதில் 12.5% தான் நடைமுறைப்படுத்துகிறோம். அந்த 12.5ல் 6.25% தான் நம்மளுடைய சொரூபமாக ஆகின்றது. ஆக வெறுமனே ஒரு 6.25% நம்மளுடைய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு எவ்வளோ விஷயங்களை கேட்க வேண்டியிருக்கு? 100 விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ 100 விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் நம்மளுடைய கேட்டலின் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆர்ட் ஆஃப் லிசனிங் என்று கூறுவார். கவனமுடன் கேட்க வேண்டும். கேட்கும் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய இந்திரியங்களை அதில் பயன்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை அதிகரிக்கின்றது. அவர் சொல்பவருடைய கருத்தை விட அவர் அதில் கூறுகின்ற பொருள் என்ன என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடிகின்றது. சில நேரம் பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் வேறையாக இருக்கும், ஆனால் அது நமக்கு தெரிவிக்கின்ற கருத்து வேறு ஒன்றதாக இருக்கும். சில பேர் பேசும்போதே அந்த மாதிரி பேசுவாங்க. அவங்க பேசும்போது வெளிப்படையாக ஒன்றுமே தெரியாது, ஆனால் உள்முகமாக அதில் பல கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கும். அந்த மாதிரி நம்ம கருத்துக்களை, அதாவது அறிவை, அதாவது அறியும் திறனை சரியாக நாம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வதற்கு வசதியாக இருப்பதற்காகத்தான் இந்த 2 இந்திரியங்களையும் நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நீங்கள் கூறும் பொழுது செவியினால் கேட்கும் பொழுது எண்ணத்திற்கும் செவித்திறனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்று கூறினீர்கள். இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? நிச்சயமாக நம்மளுடைய எண்ண ஓட்டமானது நம்மளுடைய உணர்வுக்கு வழிவகுக்கின்றது. நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்குமோ அப்படித்தான் நாம் விஷயங்களை கிரகிக்கின்றோம். உதாரணமாக என்னுடைய எண்ணங்கள் நேர்மறையானவர்களாக இருந்தால்
நான் எதை ஒன்றையும் நேர்மறையாக எடுத்துக்கொள்வேன். என்னுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக இருந்தால், உதாரணமாக யார் ஒருவர் இந்த உலகத்தில் நேர்மையானவர்களாக இருக்கின்றார்கள், யார் ஒருவர் இந்த உலகத்தில் நல்லவர்களாக இருக்கின்றார்கள், யார் ஒருவர் இந்த உலகத்தில் ஏற்புடையவர்களாக இருக்கின்றார்கள் என்று நான் எண்ணத்தை கொண்டு இருந்தால், நான் யாரிடமிருந்து எதையாவது கேட்பதற்கு தகுதி உள்ளவனாக அல்லது ஏற்புடையவனாக இருப்பேனா என்று கேட்டீர்கள்னா நிச்சயமாக இல்லை. சொல்வது காதில் விழும், காது வரைதான் அது வருமே தவிர உள்ளே செல்லவே செல்லாது. காரணம் உங்களுடைய எண்ண ஓட்டம்தான். எண்ண ஓட்டம் சிதறி இருந்தால் கூட உங்களால் கான்சன்ட்ரேஷன் என்பதை பெற முடியாது. ஆகவே எதை நீங்கள் பெற வேண்டுமோ அதை நீங்கள் பெற முடியாமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆகவேதான் எண்ணங்கள் நம்மளுடைய கேட்டலின் அறிவுத்திறன் மற்றும் பார்த்தலின் அறிவுத்திறன் இரண்டிற்கும் மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. அடுத்தது கூறும் பொழுது நம்பிக்கைக்கும் செவித்திறனுக்கும் உள்ள ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்று கூறினீர்கள். இதை ஒரு விளக்கி கூற முடியுமா? அதாவது நமக்கு ஒரு கருத்து கூறப்படுகின்றது என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் இதை செய்யுங்கள், அல்லது இந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள், அல்லது இந்த முன்னேற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று ஒருவர் கூறுகின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அல்லது நாம் படிக்கின்ற ஒரு புத்தகம் நமக்கு அறிவுரை கூறுகின்றது என்று வைத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஒரு சொற்பொழிவில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். அப்பொழுது இந்த விஷயம் நமக்கு கேட்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் எதனுடைய ஆதாரத்தில் இருக்கின்றது? என்னுடைய நம்பிக்கையினுடைய ஆதாரத்தில் இருக்கின்றது. ஆக சுய நம்பிக்கை என்பது அத்தியாவசியமான ஒன்றாகும். சுய நம்பிக்கை அற்றவர்கள் ஒருபொழுதும் எந்த ஒரு மாற்றத்தையும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அவர்களுடன் கொண்டு வர முடியாது. உதாரணமாக சுய அடாலயத்தின் மூலமாக நான் என்னுடைய பலகீனத்தை அறிந்திருக்கின்றேன். ஆனால் பலகீனத்தை மட்டும் அறிந்திருக்கவில்லை, என்னுடைய பலத்தையும் நாம் அறிந்திருக்கின்றேன். அப்படி அறிந்திருந்தால் மட்டுமே என்னுடைய பலத்தின் துணையை கொண்டு பலகீனத்தை எதிர்கொண்டு என்னால் விரும்பிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆகவேதான் இந்த நம்பிக்கை என்பது முக்கியமான பங்கு வகிக்கின்றது. நான் இறைவனுடைய குழந்தை என்ற நம்பிக்கை வேண்டும். இரண்டாவது, இப்போது நான் மாற்றத்திற்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றேன், மாறுகின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லை என்றால் நம்மால் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் நமது மனமானது அதை இயலாத ஒன்றாக, ஏற்புடைய ஒன்றாக ஏற்றுக்கொள்ளாது. ஆகவேதான் இந்த நம்பிக்கை என்பது நமது மாற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கின்றது. ஆக சுய நம்பிக்கை என்பதை நாம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்பிக்கை எப்படி நமக்குள் மாற்றம் கொண்டு வருவதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்று கூறினீர்கள். அடுத்தது, கலாச்சாரம் செவித்திறனை அதிகரிக்க எப்படி உதவுகிறது? நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள், நம்பிக்கைகள் இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றது கலாச்சாரமும் மற்றும் வெளிப்புற பண்பாடுமாகும். நமக்குள்ள இயல்பான தன்மைகள் இருந்தாலும் கூட இவைகளை நாம் வெளியிலிருந்து பெறுகின்றோம். நமது பிறந்ததிலிருந்து வளர்ந்ததிலிருந்து இன்று வரை நாம் பல விஷயங்களை கலாச்சாரத்திடமிருந்தும் வெளிப்புற பண்பாடுகளிலிருந்தும் கற்றுக்கொள்ளுகின்றோம். இவை இயற்கையாகவே நடைபெறுகின்றன. உதாரணமாக, எந்த கலாச்சாரத்தில் நாம் வாழ்கின்றோமோ அதற்கேற்ப நமது நம்பிக்கைகள் உருவாக்கப்பட்டு விடுகின்றன. அதற்கேற்ப நம்மளுடைய நடைமுறை அனுபவங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. ஆகவே நாம் உறுதியிட்டு இப்படிப்பட்டவர் என்ற ஒரு உணர்விற்கும் வந்து விடுகின்றோம். நாம் நம்மை எப்படி அடையாளப்படுத்தி கொள்கின்றோம் என்றால் அதற்கு கூட இந்த கலாச்சாரமும் பண்பாடும் உறுதுணையாக இருக்கின்றன. நான் என்னை எதுவாக நினைக்கின்றேன்? வெறும் நான் ஒரு மனிதனாகவோ அல்லது ஆணாகவோ பெண்ணாகவோ மட்டும் நினைப்பதில்லை. நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்ப நான் இந்த நாட்டைச் சேர்ந்தவன் என்று மட்டும் நினைப்பதில்ல. அதற்கு பதிலாக நான் இந்த மொழியை சார்ந்தவன், இந்த இனத்தை சார்ந்தவன், இந்த பாகத்தை சார்ந்தவன் என்று நான் உணர்கின்றேன். இந்த உணர்வுக்கு ஏற்பதான் என்னுடைய குவாலிட்டி ஆஃப் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வருகின்றன. ஆக என்னுடைய குவாலிட்டி ஆஃப் தாட்ஸ், எண்ணங்களுடைய அந்த
சிறப்பு தன்மைக்கு காரணம் என்னென்னா என்னுடைய கலாச்சாரமும் மற்றும் என்னுடைய பண்பாடும் தான் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதனால்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துவதற்கு அவனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் முக்கியமான பங்கை வகிக்கின்றது. ஆனால் நாம் எப்போ ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்வோமோ, ஆன்மீகத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக அமைத்து கொள்வோமோ, அப்போ இந்த கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து நம்மளை வெளிக்கொணர முடியும். இது வெளிக்கொணர வேண்டியது அவசியமா என்று கேட்டிங்கன்னா நிச்சயமாக தேவை என்று கூறுவேன். ஏனென்றால் எப்பொழுது நாம் நம்மளை ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தோட வெளியுறக பண்பாட்டோட ஐடென்டிஃபை நம்மளை பண்ணிக்குவோமோ, அப்போ அதற்கு ஏற்ப தான் நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் உணர்வுகளும் நம்மளுடைய முடிவெடுக்கும் தன்மையும் அமைந்து விடுகின்றது. எப்போ நாம் உண்மை என்னையோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இவைகளில் இருந்து கூட நாம் வெளிவர வேண்டியது அத்தியாவசியமாகின்றது. நான் பார்க்கின்றேன், ஆன்மீக வழியில் நாம் கல்வி முறையில் சரியாக இருந்தோமானால், அவற்றை நாம் தினசரி நடவடிக்கைகளை கடைபிடித்தோமானால் இந்த எல்லைக்கு உட்பட்ட அனைத்து வேறுபாடுகளிலிருந்தும் நாம் வெளிவந்து விடலாம். ஆக இயல்பான ஒன்றாக யுனிவர்சல் செல்ஃப் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருப்பதற்கு இந்த கற்றலின் மற்றும் பார்த்தலின் அனுபவத்தின் மூலமாக இந்த அறிவுத்திறனை பெறுவதற்கு கூட அத்தியாவசியமாக நமக்கு தேவையாக இருப்பது இந்த ஆன்மீகம் ஒன்றுதான். நம் உணர்வுகள் நம் கேட்டல் திறனை எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது? இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? அதாவது மனிதனை சொல்லும்போது கூட பண்டில் ஆஃப் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது உணர்வுகள் கூடயே இருக்கக்கூடியவன் என்று. இப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் எந்த உணர்வுமே இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு உங்களில் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைங்கிற பதில் தான் வரும். ஏதாவது ஒரு உணர்வில் தான் இருக்கும். ஒன்று அமைதியாக இருப்போம், இல்லைன்னா அமைதி இல்லாமல் இருப்போம். ஒன்று மகிழ்ச்சியாக இருப்போம் அல்லது மகிழ்ச்சி இல்லாமல் இருப்போம். ஒன்று கோபத்தில் இருப்போம் அல்லது கோபம் இல்லாமல் இருப்போம். ஏதாவது ஒரு உணர்வில் தான் நாம் எப்போதுமே இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த உணர்வு எப்படி நமக்குள்ளே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய தாட்ஸ் தான். இதனுடைய ஆதாரம் நம்மளுடைய தாட்ஸ் எண்ணங்கள்னு பார்க்குறோம். ஆனால் அந்த உணர்வு என்னவாக மாறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனப்பாங்காக மாறுகிறது. இந்த மனப்பாங்கு நம்மளுடைய எப்படி அமைகின்றது என்பது நம்மளுடைய உணர்வுனுடைய ஆதாரத்தில் தான் இருக்கிறது. அதான் நம்ம ஆங்கிலத்தில் எமோஷன்ஸ்னு சொல்கிறோம். அப்போ இந்த நம்ம ஆத்மா என்ற செல்ஃபு, இந்த உயிர் இந்த டீமாக செயல்படுகின்றது என்று கூறுகின்றோம். டீம்னாக்கா டீனா தாட்ஸு, ஈனா எமோஷன்ஸ், ஏனா ஆட்டிடியூட் அண்ட் எம்னா மெமரி. ஆக எப்படிப்பட்ட மெமரி உடையவராக இருக்கின்றோமோ அப்படி தான் நாம் செயலாற்ற முடிகின்றது. அந்த மெமரி வருவதற்கு இந்த மூன்றுமே அடித்தளமாக இருக்குது. நம்மளுடைய எண்ணங்களாகட்டும், உணர்வுகளாகட்டும், நம்மளுடைய ஆட்டிடியூட் ஆகட்டும், இந்த மூன்றுமே நமக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கின்றது. ஆனால் நம்மளுடைய நம்பிக்கைகள் என்ன? நம்மளுடைய தகுதியும் திறனும் எப்பொழுது வெளிப்படுதுன்னா எப்போ நம்மளுடைய இந்த மெமரி இருக்கோ அப்படி தான். ஆக மெமரி தான் நமக்கு ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்கக்கூடியது, அந்த நினைவு ஆற்றல். ஆக நாம் நினைவு செய்கின்றோம், நான் சுய கௌரவம் உடையவன். நம்ம கௌரவத்துக்கும் சுய கௌரவத்துக்கும் கூட நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. கௌரவம் என்பது சில நேரத்தில் நமக்கு கடினமான காரியங்களை ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது அவற்றை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கோ ஒரு சாத்தியக்கூறாக அமைந்துவிடும். ஆனால் சுய கௌரவம் என்பது எப்பொழுதும் நேர்மறையானது. எப்பொழுதுமே அது ஒரு இணக்கமான வழிமுறையை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம்னாக்கா நாம் சுய கௌரவம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று. ஆக உணர்வுகள் என்பது நம்மளுடைய பார்த்தலின் மற்றும் கேட்டலின் அறிவுத்திறனை வளர்வதற்கு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கின்றது. இந்த உணர்வில் பார்த்தீங்கன்னா நாம் காலச்சக்கரத்தில் 2 விதமான உணர்வுகளில் மாறி மாறி வர்றோம். ஒன்று பகல்னு சொன்னோன்னா இன்னொன்று இரவுன்னு கூட சொல்லலாம். அதாவது பகலில் எப்படி ஒளி இருக்கின்றது, ஒளியினுடைய லாபம் என்ன? எது எப்படி இருக்கின்றதோ அதை அப்படி நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்னொன்று எது எப்படி இருக்குதோ, எந்த வண்ணத்தில் இருக்கின்றதோ அந்த வண்ணத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இரவில் அதே பொருள் அதே வண்ணத்தில் இருந்தாலும் அதை நம்மளால் பார்க்க முடிவதில்லை.
ஆக பார்க்கும் அறியும் திறனுக்கு அத்தியாவசியமாக இருப்பது சூரிய ஒளி தான். அதே மாதிரி தான் இந்த காலச்சக்கரத்தில் 2 யுகங்களுக்கு, சத்தியுகம் மற்றும் திரேதாயுகம், ரெண்டு யுகங்களுக்கு 2500 ஆண்டுகள் நாம் ஆன்மீக உணர்வோடு இருக்கிறோம். நாம் இந்த அழியக்கூடிய உடல் அல்ல, நான் ஆத்மா என்ற உணர்வில் இருக்கிறதுனால அப்போ நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக வசந்த காலமாக இருக்கின்றது. ஆனால் எப்போ நம்ம துவாபர யுகத்துக்கு வருகின்றோமோ அப்போ இருள் ஆரம்பமாகின்றது. கலியுக முடிவு வரை, கார் இருள் வரை நாம் இந்த 2 யுகங்களில் தேக உணர்வில் இருக்கிறோம். தன்னை தேகம் என்று நாம் நினைக்கின்ற காரணத்தினால, அந்த உணர்வில் இருக்கிறதுனால எல்லைக்கு உட்பட்டவர்களாக ஆகிவிடுகின்றோம். தீய குணங்களுக்கு அடிமையாக ஆகிவிடுகின்றோம். அனைத்து விதமான பிரச்சனைகளும் இந்த 2 யுகங்களில் தான் இருக்குது. அதனால தான் இது வசந்த காலம் என்று கூறப்படுவதில்லை. இதைத்தான் பிரம்மாவனுடைய இரவு என்றும் கூறுகின்றார்கள். ஆக சத்தியுகம் திரேதாயுகம் இந்த 2 யுகமும் பிரம்மாவனுடைய பகல் என்று அழைக்கப்படுகின்றது. காரணம், அப்பொழுது நாம் முழுவதுமாக வசந்த காலத்திலேயே இருக்கின்றோம். அப்போது நம்மளுடைய வாழ்க்கை சர்வகுண சம்பன்னமாக, சோலாகலா சம்பூர்ணமாக, சம்பூர்ண நிர்விகாரியாக, மரியாதா புருஷோத்தமமாக, அஹிம்சா பரமோ தர்மமாக 5 குவாலிஃபிகேஷனோட அமைந்து விடுகின்றது. அடுத்தது, பார்க்கும் திறனில் மன உறுதிக்கு என்ன ஒரு மதிப்பு இருக்கிறது? இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? நம்ம பார்க்கும் பொழுது கூட எதை பார்க்கிறோம் அப்படின்னா, எது எப்படி இருக்கோ அதை அப்படி பார்க்கறது இல்லை, நாம் எப்படியோ அப்படி தான் பார்க்குறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனதில் ஒரு துக்கம் இருக்குன்னு வச்சுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்கள் பார்வையில் ஒரு இழவு வீடு தான் தெரியும். துக்கமான மனிதர்கள் தான் உங்கள் கண்ணில் படுவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னு வச்சுங்க, அப்போ உங்களுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா திருமண வீடு தான் தெரியும். ஒரு மகிழ்ச்சியானவர்கள் தான் உங்கள் கண்ணில் படுவாங்க. உலகம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்குறதில்ல, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ, உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் உங்களால் பார்க்க முடியுது. இது நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வாழ்க்கை எப்போதுமே சூன்யமாக தெரியும், நரகமாக தெரியும், துக்கமயமானதாக தெரியும். சில பேருக்கு இந்த வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியானதாக தெரியும். ஆக அது எதனுடைய ஆதாரத்தில்னா, நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். அப்போ உறுதியான மனம் உடையவர்கள் என்றால் அவர்களுடைய பார்வை எப்படி இருக்கும் உலகத்தை பற்றி, மேலும் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்குமே வித்தியாசம் இருக்குது. பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாகட்டும், இல்லை சமுதாய சீர்திருத்தவாதிகளாக இருக்கட்டும், இல்லை ஆன்மீக வல்லுநர்களாகட்டும், அவங்க எல்லாருடைய தொலைநோக்கு பார்வையும் பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசமாக இருக்கும். அவங்க இன்றிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகம் எப்படி இருக்கணும், இல்லை எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய கண்ணோட்டமும் இருக்கும், அவங்களுடைய செயலும் இருக்கும், அவங்க அதற்கான பிளானும் நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் எல்லைக்கு உட்பட்ட மனிதனால் இதை பார்க்க முடியறதில்லை. காரணம், அவனுக்கு அந்த அளவுக்கு மனதில் உறுதி இருப்பதில்லை. நாம் மன உறுதி மிக்கவராக இருந்தால் தான் நம்மளுடைய உறுதிக்கு ஏற்ப நம்மளுடைய பார்வையிலையும் ஒரு தீர்க்கமான தனம் என்பது வந்துவிடும். ரொம்ப அழகா இன்று நம் சுய கௌரவத்தின் மூலம் எப்படி கேட்டல் திறனையும் பார்த்தல் திறனையும் அதிகரித்து கொள்ளலாம் என்ற ஒரு விளக்கத்தை தந்தீர்கள். இங்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இந்த நிகழ்ச்சியில் சகோதரர் ரொம்ப அழகாக பார்த்தலின் அறிவுத்திறன் மற்றும் கேட்டலின் அறிவுத்திறனை பற்றி விளக்கம் கூறினார். இது இரண்டுமே நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள், நம்பிக்கைகள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள், மன உறுதி இதன் ஆதாரத்திலே உருவாகிறது. நாம் சுய கௌரவத்தை வளர்த்து கொண்டால் நாம் பார்த்தலின் அறிவுத்திறனையும் கேட்டலின் அறிவுத்திறனையும் அதிகப்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.